ஷலோம், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்தவ வாழ்க்கையில பலவிதமான போராட்டத்தோடு வாழ்கிற நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. என்னால ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, நான் பரிசுத்தமா வாழணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன், என்னால முடியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா, பயப்படுறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நாங்க சொல்றோம். அன்பானவர்களே, நீங்க வாழணும், நீங்க பரிசுத்தமா வாழணும், நீங்க ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு இப்படி நீங்க வாழணும் அப்படிங்கறத விட ஆண்டவருக்கு முக்கியம் என்னன்னா, நீங்க அவர்கிட்ட இருந்து வாங்கணும், நீங்க அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும். நீங்க வாழ்வதல்ல அவருக்கு முக்கியம், நீங்க அவர்கிட்ட இருந்து வாங்கணும். நம்முடைய ஆண்டவர் உறவின் தேவன். பாருங்க, அவர் எப்போதுமே உறவை விரும்புகிறவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அந்த உறவுல இருந்து அப்படியே இந்த உறவு அப்படியே நிறைவாகி நிறைவாகி அந்த நிறைவிலிருந்து அன்பு, ஜீவன், வெளிச்சம், இந்த மூணும் அப்படியே வழிந்தோடி கொண்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததுன்னு போட்டிருக்கு. ஆனா கிரீக்ல பாத்தீங்கன்னா தேவனிடத்தில் முகமுகமாய் இருந்தது. அது என்னது? உறவு. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அடுத்து கீழே பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாருங்க, லைஃப். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, லைட். சோ பாருங்க, லவ், லைஃப், லைட். உறவு, அன்பின் உறவு, ஜீவன், வெளிச்சம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன பிளான் பண்ணார்னா, இந்த அன்பு, ஜீவன், வெளிச்சம், இந்த மூணையும் மனிதன் என்கிற ஒருவனை உண்டாக்கி, நம்மை போலவே நம்முடைய சாயலாக உருவாக்கி, அவனை நம்முடைய உறவுல வச்சுக்கிட்டு இந்த மூணையும் அவனுக்கு ஷேர் பண்ணணும், அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அப்படிங்கிறதுதான் நம்ம ஆண்டவருடைய திட்டம், திரியேக தேவனுடைய திட்டம். அதுதான். இதைத்தான் அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. So brothers and sisters, நம்ம வேலை என்ன தெரியுங்களா? நீங்க வாழ்றதுலாம் ரெண்டாவது, வாழ்றதெல்லாம் முக்கியம். நீங்க அவர்கிட்ட வாங்கணும், ரிசீவ் பண்ணணும். எதை ரிசீவ் பண்ணணும்? அன்பு, ஜீவன், வெளிச்சம். இந்த மூணையும் அவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்க ஆயத்தமா இருக்கார், ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். இந்த மூணையும் அவர்கிட்ட இருந்து வாங்கணும். அவரோட உறவுல இருக்கும்போது இந்த மூணு நமக்கு அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், தம்முடைய அன்பை ஊற்றிக்கொண்டே இருப்பார். அவரே நமக்குள்ள ஜீவனா வருவார், அவரே நமக்குள்ள வெளிச்சமா இருந்து செயல்படுவார். அப்போ பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, பரிசுத்தமா வாழ்றது, ஊழியம் செய்யறது எல்லாமே சந்தோஷமா, ஹாப்பியா நம்ம செய்வோம். சோ வாழ்வதல்ல முக்கியம், அவர்கிட்ட இருந்து வாங்குவதே முக்கியம். வாங்குங்க, நீங்களும் நானும் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருப்போம். இந்த மூணையும் வாங்குவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க்யூ.